நோ சைட் இன்கம் ஆன் அ ஸ்கில் ஒர்க்கர் விசா. கியூல நிக்காம எதையாவது பண்ணீங்கன்னா, நம்மள எல்லாருமே வியர்டா பார்க்கத்தான் செய்வாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாதவங்க யாராச்சும் Instagramல வராங்கன்னா, லெஜிட்ன்னு தெரியாம பேசவே பேசாதீங்க. நீங்க டெக்னிக்கலி எவ்ளோ சவுண்டா வேணா இருக்கலாம். வேலையில எவ்ளோ கெத்தா வேணா இருக்கலாம். ஆனா, ஒரு சிம்பிளான இமெயில் போட தெரியலன்னா, நம்ம ரொம்ப பெரிய ஜீரோவா இருப்போம் இங்க. நம்ம ஊர்ல ஃப்ரீயா ஏதோ யோகா மேட் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கும்பலா போயிட்டு ஸ்டாம்ப் பேட் ஆச்சுல்ல, அந்த மாதிரிலாம் இங்க நடக்கவே நடக்காது. கவர்மெண்ட்டுக்கு தெரியாம உங்களுக்கு ஒரு வேலைய குடுத்துருக்காரு. HMRCக்கு தெரியாம டாக்ஸ கட்டாம எஸ்கேப் ஆகுறதுக்காக நம்மளுக்கு கம்மி காசுல வேலை குடுக்குறாரு. இது இல்லீகல் ஜாப் தான். விமென் ரிலேட்டடா ஏதாவது ஒரு பிஹேவியர் அவங்களுக்கு நீங்க இன்டீசென்ட்டா பண்றீங்கன்னு தெரிஞ்சா கூட ஸ்ட்ரெயிட்டா கேஸ் தான், ஜெயிலு தான். அத யோசிச்சுக்கோங்க. ரீசென்ட்டா பசங்க கூட ரோட்ல போய்க்கிட்டு இருந்தப்போ ஒரு சின்ன பையங்க, அவன் வந்து பிளடி இண்டியன்ஸ் அப்படின்னு திட்டிட்டு போனான். அவன் திட்டிட்டான். நம்ம கோவப்பட்டு திட்ட முடியுமா? இந்தியாலருந்து வெளிநாடுக்கு மைக்ரேட் ஆகுற பிளான்ல இருக்கீங்க. பி இட் யுகே, கனடா, யுஎஸ், ஆஸ்திரேலியான்னு எந்த கண்ட்ரிக்கு கூட மைக்ரேட் ஆகுற பிளான்ல இருக்கீங்கன்னா, உங்களோட பேசிக் ரிசர்ச் எல்லாம் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸ்டூடெண்ட்டா போறீங்கன்னா யுனிவர்சிட்டி, வொர்க்குக்கு போறீங்கன்னா, அங்க இருக்கிற ஜாப் எப்படி இருக்கும், வீடு கிடைக்கிறதுன்ட்டு மத்த ரிசர்ச் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஆனா, எவ்ளோ ப்ரிப்பேர்டா இருக்கீங்க, இங்க இருக்கிற கல்ச்சர் ஷாக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளோட பேசிக் பிஹேவியர்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு வாழ்றதுக்கு. இவங்க நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன? நம்ம ஏற்கனவே என்னெல்லாம் நாசம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இங்க ரைட்டான மைண்ட் செட்ல வர்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ குயிக்கா ஒரு 20 திங்ஸ் வித்தின் 20 மினிட்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களோட மைண்ட் செட்ட நீங்க எவ்ளோ ப்ரிப்பேர்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட், ஷாப்லிஃப்டிங் ஒரு சீரியஸான கிரைம். நம்ம எல்லாருமே ரீசென்ட்டா கனடால நடந்த ஒரு ஷாப்லிஃப்டிங் வீடியோவ பார்த்திருப்போம். இந்தியன் ஷாப்லிஃப்டிங் இன் கனடா அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம வைரல் ஆச்சு இந்த வீடியோ. இது வந்து நாட் ஜஸ்ட் இன் கனடா, இங்கேயுமே நடக்குது தான். யுகேலயும் நடக்குது தான். எல்லா கண்ட்ரீஸ்லயும் பண்றாங்க தான். பண்ணவே இல்லன்னு நம்ம சொல்லவே முடியாது. அண்ட் இது இந்தியன்ஸ் மட்டும் தான் பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கிடையாது. எல்லா எத்னிசிட்டீஸ்ல இருந்தும் பண்றாங்க. அதுல இந்தியன்ஸும் பண்றாங்க. அதுதான் பேசிக் திங். நம்ம பண்றப்போ அது ஹைலைட் ஆகுது நம்ம கண்ட்ரில. அந்தந்த கண்ட்ரில பண்றப்போ ப்ராபப்ளி அந்தந்த கண்ட்ரில ஹைலைட் ஆகும். பட் நம்ம பண்றது நம்ம கண்ட்ரில ஹைலைட் ஆகுது. இது ஒரு பெரிய இல்லீகல் இஷ்யூ. ஷாப்லிஃப்டிங் அப்படிங்கிறது வந்து கடையில போய் திருடுறது தான். இங்க பெருசா அங்கங்க சுத்தி சுத்தி வரமாட்டாங்க. சூப்பர் மார்க்கெட்குள்ள போயிட்டீங்கன்னா, முன்னாடி கேஷ் கவுண்டர் இருக்கும். நீங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து கவுண்டர்ல பில் போடுறதோட முடிஞ்சிடுச்சு. நம்ம ஊர்ல சரவணா ஸ்டோர்ஸ்ல சுத்தி சுத்திட்டு ஆள் வருவாங்கல்ல, அந்த மாரிலாம் வரமாட்டாங்க. பட் எல்லா இடத்துலயுமே சிசிடிவி கேமரா இருக்கும். கையும் களுவுமா புடிச்சாங்கன்னா, இட் வில் அஃபெக்ட் யுவர் விசா ஸ்டேட்டஸ். ஸ்டே இன் த கண்ட்ரி. இதெல்லாம் ரிஸ்க் பண்ணி நம்ம ஒரு ஐட்டம திருடணுமா? நம்மள அப்படி என்ன அந்த ஐட்டம திருடணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். நம்மள நம்மளே கேட்டுக்கணும். செகண்ட், பப்ளிக் பிளேஸஸ்ல ஸ்பிட் பண்ணாம இருக்கிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனி பப்ளிக் பிளேஸ் ஸ்பிட் பண்ணாம இருக்கிறது ஏன் அவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு தெரியல. நான் யுகேல பர்மிங்ஹாம் விச் இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி இன் த யுகே. இங்கேயே நம்ம வந்து இந்தியன்ஸ் இருக்கிற ஏரியா, ப்ராப்பரா இந்தியன்ஸ் இருக்கிற ஏரியா சைடு போயிட்டோம்னா, நம்மளுக்கு அப்பட்டமா தெரியும். பஸ் ஸ்டாப்ஸ்லலாம் துப்பி வச்சிருப்பானுங்க. குட்கா போட்டு துப்பி வச்சிருப்பானுங்க. பாக்கு போட்டு துப்பி வச்சிருப்பானுங்க. ரோட்ல துப்பி வச்சிருப்பானுங்க. சிவிக் சென்ஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் கைஸ். தயவு செய்து இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க இங்க வந்துட்டா. தேர்ட், அங்கங்க குப்பைய கொட்டுறது. அதே கனடா ரெஃபரன்ஸ் எடுத்துக்குருவோம். இன்னொரு வீடியோ வந்தது. கனடால ஒரு இந்தியன் ஃபேமிலி குப்பைய கொண்டு போய் இப்படி கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வீடியோ புடிச்சு போட்டு விட்டான். எஸ், நீங்க குப்பைய குப்பை கொட்ட வேண்டிய இடத்துல தான் கொட்டணும். இஷ்டத்துக்கு நம்ம ரோட்ல போடுற மாதிரியெல்லாம் ரோட்ல போடக்கூடாது. இந்தியாலயுமே இந்த ரூல நம்ம இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொண்டு வர சொல்லிக்கிட்டு இருக்கோம். தூய்மை இந்தியான்ட்டுலாம் எல்லாமே பேசுறோம். பட் ஸ்டில் நம்மளுக்கு கார்ல போய்க்கிட்டு இருக்கிறப்போ அப்படியே குப்பைய தூக்கி வெளில போடுற பழக்கம் இருக்கத்தான் செய்யுது. அந்த பழக்கத்த இங்க வந்தோனே கண்ட்ரோல் பண்ணணும். குப்பைய ப்ராப்பரா குப்பை கொட்டுற இடத்துல போடணும். அங்கங்க குப்பை தொட்டி இருக்கும். அந்த குப்பை தொட்டியில போடுங்க. அதே மாதிரி வீட்டு குப்பை தொட்டியையும் மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்லாம் இங்க தனித்தனி பின்ஸ் வச்சிருப்பானுங்க. அந்தந்த பின்ல கரெக்ட்டா போடணும். வீட்டு குப்பை தொட்டியில கரெக்ட்டா குப்பைய கொட்டலன்னா, வீட்டுக்கு ஃபைன் தான் வரும். இது தேவையா? அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ரோட் ரூல்ஸ். இங்க டிராஃபிக் ரூல்ஸ் வெரி, வெரி, வெரி ஸ்ட்ரிக்ட். அங்கங்க உங்களுக்கு கேமரா இருக்கும். ப்ராப்பரா செக் பண்ணுவாங்க. ஒரு ரூல நீங்க மிஸ் பண்ணிட்டா கூட வீட்டுக்கு ஃபைன் வரும். 6 பாயிண்ட்ஸுக்கு மேல உங்க மேல கேஸ் வந்துருச்சு அப்படின்னா, உங்களோட ஐஎல்ஆர அடி வாங்கிருவாய்ங்க. வேகமா ஓட்டக்கூடாது. ஸ்பீட் லிமிட்குள்ள தான் ஓட்டணும். இஷ்டத்துக்கு ரேஷ் டிரைவிங் பண்ணவே கூடாது. பெடஸ்ட்ரியன்ஸ பார்த்து கத்துறது, வேற யார பார்த்து கத்துறது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. இந்தியால ஹார்ன் அடிச்சு பழகுனவன் இங்க வந்து ஹாரனே அடிக்கக்கூடாது.
இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரோட் ரூல்ஸ ஃபாலோ பண்ணிட்டு ரோட்ல வண்டிய ஓட்டுங்க. கியூ கல்ச்சர். இங்க எல்லாத்துக்குமே கியூல நிப்பாங்க. ஓகேங்களா? கியூல நிக்காம எதையுமே பண்ண மாட்டாங்க. நீங்க போயிட்டு கியூல நிக்காம எதையாவது பண்ணீங்கன்னா, நம்மள எல்லாருமே வியர்டா பார்க்கத்தான் செய்வாங்க. ஒரு மாரி ஸ்டேர் பண்ண தான் செய்வாங்க. அந்த ஸ்டேர் நம்மளுக்கு தேவையா? நம்ம ஊர்ல ஃப்ரீயா ஏதோ யோகா மேட் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கும்பலா போயிட்டு ஸ்டாம்பேட் ஆச்சுல்ல, அந்த மாதிரிலாம் இங்க நடக்கவே நடக்காது. ஏன்னா, எப்படினாலுமே அந்த ஐட்டம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ப்ராப்பரா கியூல நிப்பானுங்க. கியூல கடைசில உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கலையா? இட்ஸ் ஓகே. நம்மளுக்கு கிடைக்கல அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான் டோட்டல் ரியாக்ஷனே இருக்கும். நம்மள மாரி அடிச்சு புடிச்சு போறது செய்றதுன்னுலாம் எதுவுமே இருக்காது. பஸ்ஸுக்கு நிக்கிறதுலேருந்து, ட்ரெயினுக்கு நிக்கிறது வரைக்கும் எல்லாமே ப்ராப்பர் கியூ தான். கியூ பேஸ்ல தான் நிப்பானுங்க. நீங்களும் கியூல நின்னு பழகிக்கோங்க. கியூல நிக்கிறது தான் இங்க வெரி இம்பார்ட்டன்ட். அங்க ஒரு லைன் நின்னுட்டு இருக்கு. அது கியூவா, கியூ இல்லையான்னு தெரியலன்னா, அங்க நிக்கிறவங்க யார்ட்டயாச்சும் போயிட்டு, "ஆர் யூ இன் த கியூ?" அப்படின்னு கேளுங்க. அவன் எஸ்ன்ட்டான்னா, அவனுக்கு பின்னாடி போய் கடைசியில லைன்ல நிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்து பப்ளிக் பிளேஸஸ்ல கத்தி கத்தி பேசுறது. டாக்கிங் லவுட் இன் அ பப்ளிக் ஏரியா ஆர் ஆன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இதுக்கும் யூகேல ஒரு வீடியோ வந்திருது. ரீசென்ட்டா வைரல் ஆச்சு. ஒரு பொண்ணு ட்ரெயின்ல உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கு. சாப்பாட ஓப்பன் பண்ணி இப்படி உட்காந்து சாப்பிடுது அப்படின்னு. எல்லாமே சிவிக் சென்ஸ் கேட்டகரில வரும். நீங்க போய் பார்த்தீங்கன்னா, எவனுமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ஃபோன் எடுத்து பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலுமே யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாம தான் பேசுவாங்க. ஸோ ரொம்ப மெல்ல தான் பேசுவாங்க. ஆஸ் இண்டியன்ஸ் நம்ம எல்லாருக்குமே சவுண்ட் கொஞ்சம் கூட தான். வால்யூம் கொஞ்சம் கூட தான். பட் இங்க வந்துட்டோம்ல. ஸோ இங்க இருக்கிறதுக்கு ஏத்தாப்புல நம்ம இருக்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியா பேசுங்க. இல்ல பேசவே பேசாதீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ஏறிட்டீங்கன்னா. டோன்ட் ப்ளே எனி லவுட் மியூசிக்ஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் செட்டிங்ஸ் ஆர் எனி பிளேஸஸ்ல ஆல்கஹால் கன்சியூம் பண்றது. நம்ம ஊர்லயுமே தான் ஆல்கஹால் இருக்கு. இங்கயும் தான் ஆல்கஹால் இருக்கு. ஆனா இங்க நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நீ ஏன் இவ்ளோ குடிக்கிறேன்னு கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. அதனால இஷ்டத்துக்கு கன்னா பின்னான்னு எல்லாருமே குடிக்க செய்றாங்க. இத நான் பார்த்துருக்கேன். இதுவரைக்கும் வெள்ளைக்காரனுங்க வந்து ஆஃபீஸ் மீட்டிங் சம்மந்தமா ஒரு இடத்துக்கு போயிட்டு அளவுக்கு மீறி குடிக்கிறது நான் பார்த்ததே கிடையாது. தே நோ ஹவ் மச் தே ஹேவ் டு ட்ரிங்க் ஆன் அ அஃபிஷியல் ஏரியா. பட் இந்தியன்ஸ் வந்து லேடீஸ் உட்பட நான் சொல்றேன். அளவுக்கு மீறி குடிச்சிட்டு, அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாம இருக்கிற அளவுக்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் காமன் சென்ஸ் ஓகேங்களா? ஆஃபீஸ் மீட்டிங்கா போறோம். நம்ம எவ்ளோ லிமிட்ல இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே சிவிக் சென்ஸு. இந்த சிவிக் சென்ஸ் இருக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு சாஃப்ட்டா பேசுறது, பொலைட்டா பேசுறது. ஆக்சென்ட் என்னவா பேசுறோம் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இந்தியால பேசுற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஆக்சென்ட்ல இங்க பேச முடியாது. அதே மாதிரி அவனோட ஆக்சென்ட்ட இங்க நீங்க ஃபேக் பண்ண வேண்டியதும் கிடையாது. உங்களோட தாட்ஸ சட்டிலா, சாஃப்ட்டா, கிளியரா கன்வே பண்ண கத்துக்கோங்க. ஸோ சட்டில் அண்ட் சாஃப்ட்டா பேசுறப்போ, நம்ம அவங்களுக்கு மரியாதை குடுக்குறோம் அப்படிங்கிறது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ கீப் இட் சாஃப்ட், சட்டில். ஆல்சோ சாரி அண்ட் தேங்க் யூ. கேட்க வேண்டிய இடத்துல இது எல்லாத்தையுமே கேட்டுருங்க. தெரியாம ஒண்ணு நடந்துச்சா, சாரி கேட்டுருங்க. அவங்க ஒரு பேசிக்கா சின்னதா ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டும். பேசிக்கா நம்ம போறோம், கதவ திறந்து விடுறாங்கன்னா கூட அவங்களுக்கு தேங்க் யூ சொல்லணும். பஸ் கண்டக்டருக்கு கூட இறங்குறப்போ தேங்க் யூ சொல்லிட்டு தான் எல்லாருமே இறங்குவாங்க. பஸ்ல அந்த டிரைவர் நிப்பாட்டுறாரு ஸ்டாப்ல அவ்வளோதான். நம்ம இறங்குறோம்ல. ஸோ ஸ்டாப்ல அவர் நிப்பாட்டினதுனால அவருக்கு ஒரு தேங்க் யூ சொல்லுவாங்க. எல்லாருமே தேங்க் யூ சொல்லிட்டு தான் இறங்குவாங்க. இதுல ஒண்ணுமே தப்பு கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சாரி சொல்ல வேண்டிய இடத்துல சாரி சொல்லுங்க. தேங்க் யூ சொல்ல வேண்டிய இடத்துல தேங்க் யூ சொல்லுங்க. நெக்ஸ்ட் நெகோஷியேட் பண்ணாதீங்க. பேசிக்கலி நம்ம ஊர்ல பண்ற மாரி பேரம் பேசுறத இங்க பண்ணவே பண்ணாதீங்க. சில பேரு ஸ்டேக்கு எங்கேயாச்சும் போய் கேட்டுட்டு, ரூம்ல போயிட்டு ரூம் ஸ்டேக்கு கேட்டுட்டு, அப்புறமேட்டு வந்து எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ண முடியாதா? £200ன்னுவாங்க. நம்ம போயிட்டு இல்ல எனக்கு ஒரு 150 குடுங்களேன் அப்படின்னு சொல்லிலாம் பேசுனோம்னா, அதெல்லாம் அவங்கள வந்து அஃபென்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீ என்ட்ட எப்படி குறைச்சு கேட்கலாம்? நான் என்ன அப்படி என்ன தப்பா காச பிரைஸ் பண்ணிட்டேன். அப்ப நீ என்னைய தப்பா சொல்றியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. ஸோ, நீங்க வந்து நெகோஷியேட் பண்ணாதீங்க. அந்த பிரைஸ் உங்களுக்கு ஓகேயா? புக் பண்ணுங்க. ஓகே இல்லையா? விட்டுருங்க. வேற உங்களோட பட்ஜெட்ல எது இருக்கோ அத பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அப்புறம் இன்னொன்னு பார்த்தேன் ரீசென்ட்டா. பால்கனிஸ்லயும், அந்த ரோட ஃபேஸ் பண்ணி இருக்கிற ஃபென்ஸ்லயும் துணிய காய போடுறது. இங்க ஏஸ்தெடிக்ஸ ரொம்ப பார்ப்பாங்க. நம்மளோட வீடு வந்து ஏஸ்தெட்டிக்கலி செட் ஆயிருக்கா? வெளியில இருந்து பார்க்கறதுக்கு சிட்டி கரெக்ட்டா இருக்கா? நல்ல அழகா காட்டுறோமா? அப்படிங்கிறது இங்க வெரி இம்பார்ட்டன்ட்.
தயவு செய்து நம்ம ஊர்ல காய போடுற மாரி ரோடு ஃபேசிங்கா இருக்கிற ஏரியால கொடிய கட்டி துணி காய போடுறது, அங்கங்க ஃபென்ஸ் இருக்குன்னா ஃபென்ஸ் மேல துணி காய போடுறது, இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. சப்லெட் பண்றது, உங்க வீடா இருக்கட்டும், பார்க்கிங் ஸ்பேஸா இருக்கட்டும், டூ நாட் டூ இட். இது வந்து உங்களுக்கு ஒரு அஃபென்ஸ். தப்பு. இல்லீகல் கூட. உங்களோட வீட்டுக்கு ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் வருது. ஆனா உங்ககிட்ட கார் இல்லன்னா, அந்த பார்க்கிங் ஸ்பேஸ சப்லெட்டுக்கு விடாதீங்க. இது இல்லீகல் ஆயிடும். எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்து போலீஸ்லருந்து பார்த்தாங்கன்னா, தே வில் கேட்ச் யூ அண்ட் புட் யூ இன்டூ கேஸஸ். ஓகே. யூ ஆர் இல்லீகலி கிவிங் இட் ஃபார் சப்லெட். உங்க வீட்ல ஒரு ரூம் சும்மா இருக்கு அப்படின்னா, ஓனருக்கு தெரியாமயோ, இல்ல யார்ட்டயும் கேட்காமயோ அந்த ரூம ஸ்டே பண்ண விடக்கூடாது. ரீசென்ட்டா எங்க வீட்டுக்கிட்ட ஒரு ஃபிளாட்ல அந்த மாதிரி இல்லீகலா ஸ்டே பண்ண விட்டுருப்பாங்க போல. அத மத்த ஃபிளாட்மேட்ஸ் பார்த்துட்டு தே ரிப்போர்ட்டட் இட் டூ த போலீஸ். ஓகேங்களா? போலீஸ் வந்துட்டு நாக் பண்ணி கேட்குறாங்க. யார் யார் இருக்காங்க வீட்ல? ஏன் இருக்காங்க? இவங்க இருக்காங்க. எவ்வளோ நாளா இருக்காங்கன்னு கேட்டு ஒரு இன்ட்ராகேஷன் பண்ணாங்க. இது நம்மளுக்கு தேவையா? அப்படின்னு யோசிக்கணும். நம்மளே இங்க மைக்ரேட் பண்ணி இருக்கோம். மைக்ரேஷன்ல இருக்கிறப்போ, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா காசு வருதுன்னு சொல்லிட்டு சப்லெட் பண்ணிட்டு, போயிட்டு கேஸ்ல சிக்கணுமா? அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ மாஸ்டர் பண்ணுங்க. நீங்க டெக்னிக்கலி எவ்ளோ சவுண்டா வேணா இருக்கலாம். வேலையில எவ்ளோ கெத்தா வேணா இருக்கலாம். ஆனா, ஒரு சிம்பிளான இமெயில் போட தெரியலன்னா, நம்ம ரொம்ப பெரிய ஜீரோவா இருப்போம் இங்க. கிளியரா இமெயில் போடணும். இங்க எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்றாங்க. எவ்ரி சிங்கிள் வேர்ட் தட் யூ டாக் இன் த மீட்டிங் இஸ் டாக்குமென்டட். ஸோ, வாட்ச் யூர் லாங்குவேஜ் ப்ராப்பர்லி. இங்க இருக்கிறவங்க கிட்ட எப்படி பேசணுமோ, அப்படிதான் பேசணும். நம்ம ஊர்ல சும்மா ஜோக் அடிச்சு பேசுற மாதிரிலாம், இங்க ஜோக் அடிச்சுலாம் பேசவும் முடியாது. டெக்னிக்கல் பிரசன்டேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல டெக்னிக்கல் இமெயில்ஸா இருக்கட்டும், அஃபிஷியலி எல்லாத்தையுமே ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்தந்த கண்ட்ரில என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இன்க்ளூசிவா இருக்கிற ஏரியால போயிட்டு பேசி பழகுங்க. மனுஷங்களோட பழகி உங்களோட கம்யூனிகேஷன இம்ப்ரூவ் பண்ணுங்க. எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு வார்த்தைய சொல்லலாமா அப்படின்னு டவுட் இருந்தா கூட சொல்லாதீங்க. சொல்லலாமா, சொல்ல வேண்டாமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சொல்லாம இருக்கிறதுக்கு டவுட் வரப்பயே அந்த பர்ட்டிகுலர் சென்டென்ஸையோ, வேர்டையோ சொல்லாதீங்க. டவுட் இருக்கு. நம்ம சொல்ல வேணாம். தேவையே இல்ல நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு பேக் அடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு போலீஸ் ஒரு ரீசென்ட் ட்ராப் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, சும்மா Instagramல யாரோ ஒரு லேடி மாதிரி மெசேஜ் வரும் Instagramல. ஓகேங்களா? ஹெவியா Instagram யூஸ் பண்றவங்களுக்கு கேஷுவல் சாட் மாரி, "ஹலோ ஐ அம் இன் பர்மிங்ஹம். ஐ வுட் லைக் டூ கனெக்ட் வித் யூ." அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு சாட் வரலாம். கேர்ல்ஸ்க்கு பாய்ஸ்ட்டருந்து வரலாம். பாய்ஸ்க்கு கேர்ல்ஸ்லேருந்து வரலாம். யாருக்கு வேணா வரலாம். வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து நான் இந்த ஏஜ் பேசிக்கலி மைனரா இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியாதவங்க கிட்ட ஒரு அளவுக்கு மேல பேசுறீங்க அப்படின்னா, போலீஸ் வில் ஆஸ்க் யூ. தே வில் ஃபைண்ட் யூ. தே வில் ட்ரேஸ் யூ. தே வில் புட் யூ இன்டூ அ கேஸ். யாருன்னே தெரியாது. சின்ன பிள்ளையா இருக்க. அந்த பிள்ளைகிட்ட உனக்கு எதுக்கு இவ்ளோ பேச்சுன்னு கேட்பாங்க. நீங்க லிமிட்ஸ்குள்ள பேசியிருந்தா கூட, ஏன் பேசுறீங்க? எதுக்கு பேசுறீங்கன்ற இன்ட்ராகேஷன் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாதவங்க யாராச்சும் Instagramல வராங்கன்னா, லெஜிட்ன்னு தெரியாம பேசவே பேசாதீங்க. நெக்ஸ்ட்டு பப்ளிக் பிளேஸஸ்ல விமென்ன ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது. ரோட்ல வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட் ஒரு 10 மணி, 10:30 மணிக்கு. நீங்க நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ, எதிர்த்தாப்புல ஏதாவது ஒரு லேடீஸ் வந்து குடிச்சிட்டு செஞ்சுட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க, செய்றாங்க. ஏதோ ஒண்ணு பண்றாங்க, மயக்கம் அடிச்சு கீழ விழுந்துட்டாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா, இங்க ஜெனரலா இருக்கிற அட்வைஸ் வந்து, "டு நாட் ஹோல்ட் தெம் அண்ட் லிஃப்ட் தெம்." அந்த மாதிரி எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணாதீங்க. தள்ளி நின்னுட்டு ஏதாவது கேட்கிறதுன்னா கேளுங்க. போயி தொட்டு செஞ்சு பண்ணாதீங்க. அதுவும் போக எனி விமென் ரெஸ்பெக்ட் ப்ராப்பர்லி. ப்ராப்பரா பிஹேவ் பண்ணுங்க. டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க. விமென் ரிலேட்டடா ஏதாவது ஒரு பிஹேவியர் அவங்களுக்கு நீங்க இன்டீசென்ட்டா பண்றீங்கன்னு தெரிஞ்சா கூட ஸ்ட்ரெய்ட்டா கேஸ் தான், ஜெயிலு தான். அத யோசிச்சுக்கோங்க. டோன்ட் டேக் எனி சான்ஸ் ஜாப்ஸ். நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம், ஸ்கில் ஒர்க்கர் விசால இருக்கலாம், எந்த விசால வேணா இருந்துக்கோங்க. ஆனா கேஷ் ஜாப்ஸ்ன்றது ஒரு இல்லீகல் ஜாப். ஓகேங்களா? ஏன்னா எம்ப்ளாயர் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம உங்களுக்கு ஒரு வேலைய குடுத்திருக்காரு. HMRCக்கு தெரியாம டாக்ஸ கட்டாம எஸ்கேப் ஆகுறதுக்காக நம்மளுக்கு கம்மி காசுல வேலை குடுக்குறாரு. இது இல்லீகல் ஜாப் தான். இந்த இல்லீகல் ஜாப நீங்க எந்த விசா ஸ்டேட்டஸ்ல இருந்தாலுமே பண்ணாதீங்க. தேவையும் கிடையாது. நெக்ஸ்ட், நோ சைட் இன்கம் ஆன் அ ஸ்கில் ஒர்க்கர் விசா. ஸ்கில் ஒர்க்கர் விசால இருக்கிறப்போ எந்த ஒரு சைடு இன்கமையுமே என்டர்டெயின் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் காசா இருக்கட்டும், நிறைய காசா இருக்கட்டும், எந்த காசையுமே எங்கேயுமே என்டர்டெயின் பண்ணாதீங்க. யுகேல இருக்கட்டும், இந்தியால இருக்கட்டும், எங்கேயுமே எக்ஸ்ட்ரா காச எடுக்கவே எடுக்காதீங்க. இட் இஸ் ஹைலி அன்சேஃப் இஃப் யூ ஆர் டூயிங் இட்.
இங்க வந்ததுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோ, இல்ல Instagram ஆரம்பிச்சோ, நீங்க காசு பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு சைட் இன்கம் தான். நீங்க ஸ்கில்ட் வொர்க்கர் விசால இருக்கீங்கன்னா, டோன்ட் டூ திஸ் பிகாஸ் இட் வில் அஃபெக்ட் யுவர் ஸ்கோர் ஃபார் ஐஎல்ஆர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர் தான். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஓவரால் உலகத்திலேயே உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையரா இருக்கணும் நீங்க. இங்க யுகேல ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர் அப்படின்னா, உங்களுக்கு சில ரிலாக்சேஷன்ஸ் இருக்கு. ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட வேண்டாம். அப்புறம் வந்து லைஃப் டைம் ஐஸான்னு ஒரு அக்கவுண்ட் இருக்கு. ஸோ அந்த மாரி அக்கவுண்ட்லலாம் காசு சேர்த்து வச்சு வீடு வாங்கலாம். நெறைய ரிலாக்சேஷன்ஸ் இருக்கு இஃப் யூ ஆர் ஃபர்ஸ்ட் டைம் பையர். பட் நீங்க யுகேல மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் பையரா இருக்கக்கூடாது. ஓவராலாவே உங்களுக்கு எங்கேயுமே வீடு இருக்கக்கூடாது. நான் இந்தியால ஏற்கனவே வீடு வச்சிருக்கேன், ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் டைம் பையரா வரேன்னா, அவங்க செக் பண்றப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா, உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. அந்த ஃபைன விட நீங்க ஸ்டாம்ப் டியூட்டியோ, டாக்ஸோ கட்டுறதே கம்மியா தான் இருக்கும். ஸோ பி ஹானஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸா இருந்தா மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் பையர் ஸ்கீம்குள்ள போங்க. நெக்ஸ்ட் ரெண்டல்ல உங்களோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு வீட்ல ரென்ட்டுக்கு இருக்கீங்க அப்படின்னா, அந்த பீரியட் வரைக்குமே உங்களோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட்ட மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நம்ம ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறப்போ, அந்த நியூ ரென்டலுக்கு போறோம் இல்லையா? அந்த ஓனர் வந்து இந்த பழைய ஓனர் கிட்ட உங்களோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட்ட வாங்குவாங்க. நம்ம போறதுக்கு முன்னாடியே அத செக் பண்ணுவாங்க. நம்ம நல்லா தான் இருந்திருக்கோம். எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணல. அப்படின்னா தான் அந்த வீட்டு ஓனர் குடுப்பானுங்க. ரென்ட் நம்மளுக்கு வீட்ட. கரண்ட் ஓனருக்கு கரெக்ட்டா காசு கட்டணும். ரென்ட்ட டெப்ட்லயே வச்சிருக்க கூடாது. மாசம் மாசம் கரெக்ட்டா கட்ட வேண்டிய டியூ டேட்ல கட்டிருங்க. சப் ரென்ட்டா எதையுமே வீட்ல பண்ணாதீங்க. அண்ட் வால்யூம்ஸ் எல்லாத்தையுமே கம்மியா வச்சுக்கோங்க வீட்ல. சும்மா கத்தி கத்தி டிவி போடுறது, பாட்டு போடுறது, கூத்தடிக்கிறது இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு, நம்ம ஓனரோட குட் புக்ஸ்ல இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு கண்ட மேனிக்கு நம்மள திட்டிட்டு போவானுங்க வெள்ளைக்காரனுங்க. எவனுக்காச்சும் நம்ம மேல கோவம் இருக்கும்ல. ஐ அம் நாட் சேயிங் எவ்ரிஒன் ஓகே. பட் சில பேர் இருக்காங்க நம்மள திட்டிட்டு போறதுக்கு. ரீசென்ட்டா பசங்க கூட ரோட்ல போய்க்கிட்டு இருந்தப்போ, ஒரு சின்ன பையங்க அவன் வந்து பிளடி இண்டியன்ஸ் அப்படின்னு திட்டிட்டு போனான். இப்ப அவன் திட்டிட்டான். நம்ம கோவப்பட்டு திட்ட முடியுமா? திட்ட முடியாது. சைலன்ட்டா தான் போகணும். ஏன்னா நம்ம திட்டி அங்க அந்த இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அது சின்ன பையனா? அந்த சின்ன பையன பார்த்து நீங்க என்ன பேசியிருந்தாலும் உங்க மேல தான் தப்பு. அவன் என்ன வேணா பேசிட்டு போறான். நீ ஏன் திருப்பி பேசின? அப்படின்னு நம்ம மேல தான் கேஸ் வரும். அதனால நம்ம சைலன்ட்டா இருக்கணும். அந்த மாதிரி ரேசிஸ்ட் கமெண்ட் வர்றப்போ, பி குவைட். டோன்ட் ரியாக்ட். அது நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது. ஏன்னா ரியாக்ஷன் நம்ம மேல தான் வரும். நம்ம ரியாக்ட் பண்ணா அதோட கான்சிக்வென்சஸ நம்ம தான் ஃபேஸ் பண்ண போறோம். கான்சிக்வென்சஸ ஃபேஸ் பண்றோமா? இல்ல இப்போ இந்த விஷயத்த விட்டுட்டு நகர்ந்து போறோமா? அப்படிங்கிறது தான் முக்கியம். ஃபாலோயிங் தி ப்ரீவியஸ் ஒன் யாராச்சும் உங்கள ராப் பண்ண வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரோட்ல போய்க்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒருத்தன் வரான். உங்கள வழி மறிச்சு நிப்பாட்டி திங்ஸ் கேட்குறான். ஃபோனு, கையில வேல போட்டுக்கிற நகை, எல்லாத்தையுமே கேட்குறான் அப்படின்னா, சைலன்ட்டா எல்லாத்தையுமே கழட்டி குடுத்துட்டு வந்துருங்க. எவன் எப்படி இருக்கான்? என்ன மாரி ஸ்டேட்ல இருக்கான்? அவன் என்ன மாதிரி டூல்ஸ கையில வச்சிருக்கான்? அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. உங்க லைஃப ரிஸ்க்ல வைக்கவே வைக்காதீங்க. கையில எவ்ளோ எக்ஸ்பென்சிவ் ஐட்டம் இருந்தாலும் சம்பாரிச்சுக்கலாம் பரவால்ல. குடுத்துருங்க. நீங்க இருந்தா தான் அந்த பொருள வாங்க கூட முடியும். நீங்க அங்க போயிட்டு பிரச்சனை பண்ணீங்கன்னா, நீங்க போயிட்டு எதுலயாவது சிக்கிட்டாலோ, கேஸ் ஆக்கிட்டாலோ, இல்ல நம்ம உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத நிலைமைக்கு போயிட்டோம்னா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பொருள் லாஸ் இஸ் பெட்டர் தேன் உயிர் லாஸ். அதுதான் முக்கியம். அப்ராட் லைஃப் ஜஸ்ட் ஒரு பாஸ்போர்ட் இருக்கா, விசா இருக்கா, வந்தோமா, ஜாலியா செல்ஃபி எடுத்தோமா, ஃபன் பண்ணோமா, ரீல்ஸ் போட்டோமா, ஷார்ட்ஸ் போட்டோமா அப்படின்றது மட்டும் கிடையாதுங்க. இங்க நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. நெறைய பிரச்சனை இருக்கு. நம்மள வந்து பெட்டரா பொசிஷன் பண்ணியிருக்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, துப்புறது, அப்புறம் வந்து குப்பைய கரெக்ட்டா போடாம ரோட்ல போடுறது. இது எல்லாம் வந்து யாரோ ஒரு இந்தியன் பண்றதுனால, ஓவராலா இந்தியன்ஸே ஸ்டாண்ட் பண்றாங்க. அதனால தான் ஒரு பையன் வந்துட்டு பிளடி இண்டியன்ஸ் அப்படின்னு திட்டிட்டு போறான். ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் ஆஸ் அன் இந்தியன் நம்ம வந்து வேற கண்ட்ரில இருக்கிறப்போ டூ திங்ஸ் ப்ராப்பர்லி. நம்ம கரெக்ட்டா இருக்க தான் ஓவராலா இந்தியாவுக்கு ஒரு நல்ல பேர கூட்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ சோஷியல் ரெஸ்பான்சிபிளா இருங்க. சிவிக் சென்ஸோட இருங்க. ப்ராப்பரா பிஹேவ் பண்ணுங்க. இது எதையுமே பண்ணாம அவனுங்க நம்மள திட்டுறானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம இருந்தோம்னா, நம்ம எங்க போறோம்? நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம போயிருக்கிற கண்ட்ரீஸ்ல என்ன மாரி ஒரு ஸ்பேஸ குடுக்குறோன்றது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இந்த கம்பைலேஷன் ஆஃப் த இஷ்யூஸ்.
எந்த கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆனாலும், அந்த கண்ட்ரிக்குன்னு இருக்கிற சிவிக் சென்ஸோட இருங்க. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருங்க. ஆஸ் அன் இண்டியன், எவ்ரி இண்டியன் ஷுட் பி வெல்கம்ட் இன்டு திஸ் கண்ட்ரி. ஸோ அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே எவ்ரி சிங்கிள் பெர்சன் ஹூ இஸ் மைக்ரேட்டிங் இன்டு அதர் கண்ட்ரீஸ் ஹேவ் டு ஃபாலோ. ஆல்சோ நீங்களுமே இங்க லீகலி, ஃபினான்ஷியலி, சோஷியலி சேஃபா இருக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஞாபகம் வச்சு கரெக்ட்டா இருந்துக்கோங்க ஃபார் யுவர் சேஃப்டி அண்ட் யுவர் பெட்டர் லைஃப். Follow and subscribe Petty Box for more such videos. I'm Darshna signing off from Petty Box.